தமிழர்கள் மத்தியிலே பிளவு இருக்கின்றது என்று சில வெளிநாடுகள் சொல்லுகின்றன. அதாவது வெளிநாடுகள் சார்பில் தமிழர்களுடைய உடன் சந்தித்தார் சொல்லுகின்றார்கள். ஆனால் அந்த பிளவுகளை ஏற்படுத்தியவர்களே அந்த வெளிநாடுகள் தான். எங்களுக்கு தேவையான ஒரு தீர்வே அவர்களிடம் இல்லை, எந்த ஒரு நாட்டிடம் வெளிநாட்டிலும் இல்லை. இப்ப அவர்களுடைய வழியில நாங்கள் சிந்திக்க வேண்டும், இல்லை அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது நாங்கள் எங்களுடைய முழு உரிமையை இழந்துதான் போக வேண்டி இருக்குமே ஒழிய அதாவது அவர்களுக்கு பல்லுக்காட்டி கொண்டு போய் எங்களால் எதையும் சாதிக்க முடியாது. தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்காவிட்டால் தமிழ் மக்கள் உங்களுக்கு எதிராக கிளர்ந்து எழுவார்கள் என்ற ஒரு அச்சுறுத்தலையாவது விடக்கூடிய நிலைமையில நாங்கள் இருக்க வேண்டும். இப்ப நாங்கள் இப்போது எங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறார்கள். எங்களை ஒரு பொருட்டாக மதிக்கக்கூடிய நிலைக்காவது எங்களை எங்களுடைய தலைவர்கள் கொண்டு கொள்ள வேண்டும், அல்லது அதற்குரிய தலைமை ஒன்று எங்கள் மத்தியிலே உருவாகி வர வேண்டும். புட்டின் மே மாதம் 9ஆம் தேதி 2ஆம் உலகப் போர்ல ரஷ்யா வெற்றி பெற்றதற்கான ஒரு விழாவை நடத்தி அதுல அணிவகுப்பு படைக்கலங்கள் காட்சிப்படுத்தி அதிலே அவர் உரையாற்ற போகின்றார். அந்த உரையாற்றும் போது மே 9ஆம் தேதி உரையாற்றும் போது ஒரு காத்திரமான வெற்றியை அவர் நாட்டு மக்களுக்கு சொல்ல விரும்புகின்றார். என்று சொல்லப்படுற ஆளிலியில் சமாளிக்கக்கூடிய தேச படைக்கலங்களை அமெரிக்காவும் பிரித்தானியாவும் தற்போது அவசரமாக உற்பத்தி செய்து வைத்திருக்கிறார். அவற்றை அங்கு பாவிப்பார்களா? ஆனால் பிரித்தானியா பாவிக்கும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிற சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு கடுமையான தொனியில சொல்லியிருந்தார், நீங்கள் எங்களுடைய உரிமையில தலையிடுகிறீர்கள், எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனையில தலையிடுகின்றீர்கள், மற்றது நாங்கள் பொருளாதாரத்துல முன்னேறாதபடி எங்களை தடை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதை போல தோற்றமளிக்கின்ற வெளித்தோட்டத்துல பார்க்கின்ற போது அதை போல தோற்றமளிக்கின்ற ஒரு அண்டர்வாட்டர் ட்ரோன் தான் தற்போது உருவாக்குகின்றார்கள். இப்ப இதுல உள்ள சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னால் இது தொலை தூரம் பயணிக்கக்கூடியதாக இருக்கும், மற்றது சிறந்த தொடர்பாடல்களை செய்யக்கூடியதாக இருக்கும், குறைந்த அளவு சக்தியை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதற்கு தேவையான சக்தியை மின் வலுவை ஒரு சூரிய ஒளியில இருந்து பெற்றுக்கொள்ளும், அலை இயக்கங்கள்ல இருந்து அதாவது கடல் அலையினுடைய இயக்கத்துல இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கௌரி டூர்ஸ் மே ஆஃப் டர்ம் விடுமுறையில் 25 தொடக்கம் 28 வரை 4 நாட்கள் லூட்ஸ் மாதா டிஸ்னிலாண்ட் ஈஃபில் டவர் சென்று வர ஓர் அரிய சந்தர்ப்பம். உணவு தங்குமிட வசதி உட்பட தனிநபர் ஒருவருக்கு 420 பவுண்ட்ஸ் மட்டுமே. தொடர்புகளுக்கு 0208308611 gauri-tours.com. அனைத்து உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் வாரந்தோறும் பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பல நாடுகளில் நடைபெறுகின்ற விடயங்களை அவதானித்து உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் அமைகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு ஆய்வாளர் வேல்தர்மா அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சி. வேல்தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் வேல்தர்மா அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் நேயர்களே. முதலில் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயத்தை பார்ப்போம். மனித மனம் ஒரு குரங்கு, எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டிருக்கும், மாற்றங்கள் வரும். இதே போல் சிங்கள மக்கள் மத்தியில் அங்கே ஆட்சியாளர்கள் மீது சிங்கள மக்கள் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வந்தார்கள் சில ஆண்டுகளாக. ஆனால் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அவர்களிடையே மனம் மாற்றம் வந்தாலும் அந்த பௌத்த மகாவம்சம் என்று வரும் பொழுது அவர்கள் மீண்டும் பழைய குருடி கதவை திறவடி என்ற போல் அந்த இடத்துக்கு சென்று விடுவார்கள். தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில், இவ்வாறான ஒரு நிலைமைகள் இருக்கின்ற நேரத்தில் தமிழ் மக்கள் இலங்கை தேர்தலில் அக்கறை காட்டுவது நன்மை தரும் என்று நீங்கள் கருதுகிறார். இதற்காகத்தான் நாங்கள் பொது வேட்பாளர் தொடர்பாக எல்லாம் பேசிக்கொண்டு வருகின்றோம். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? சிங்கள மக்களுடைய மனதை பொறுத்தவரையில அன்று வரை இன்று வரை ஒரு விஷயத்தில் மாறாத மனம் கொண்டவர்களாக இருக்கின்றார். அதாவது இது பௌத்த சிங்கள நாடு, அதாவது
தலைவர் சொன்னது போல அந்த மகாவம்ச மனப்பான்மையிலிருந்து அவர்கள் விடுபடாமல் எங்களுக்கு இலங்கையுடைய பிரச்சனைக்கு தீர்வில்லை. அவர்கள் எந்த அளவு பொருளாதார பிரச்சனை வந்தாலும், நாடு எந்த அளவு நெருக்கடியை நோக்கினாலும் தமிழர்கள் விஷயத்துல அவர்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லுறாப்ப. இலங்கை அரசை பொறுத்தவரையில் அவர்கள் வெளிநாட்டு கொள்கை நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், யார் வந்தாலும் காசோடு யார் வந்தாலும் கதவை திறவடி என்ற அடிப்படைத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். அதான் நமக்கு தெரியும், அண்மையில ஈரானிய குடியரசுத் தலைவர் கூட இலங்கைக்கு வந்து சென்றிருந்தார். அதை விட இலங்கை அவருடைய பரம விரோதிகள் கூட, ஈரான் நாட்டுடைய பரம விரோதமான நாடுகள் கூட இலங்கையுடன் நட்புறவை பேணுவதற்கு இலங்கை தயாராகத்தான் இருக்கின்றது. சுருக்கமாக சொல்லப்போனால் ஈரானும் வேண்டும், அமெரிக்காவும் வேண்டும், இந்தியாவும் வேண்டும், சீனாவும் வேண்டும், பாகிஸ்தானும் வேண்டும். அப்ப காசோடு யார் வந்தாலும் கதவை திறவடி என்ற நிலைமையில இலங்கை அரசு இருக்கும் போது, இலங்கை அரசியல் கட்சிகள் இப்போது யாரோடு கூட்டணி அமைக்கிறது, யாரோடு கூட்டணி அமைத்தாலும் பரவாயில்லை என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனா ஒன்று சொல்ல வேண்டும், சஜித் பிரேமதாசா ரணிலுடன் கூட்டணி அமைப்பதில்லை என்பதில் உறுதியாக இருக்கின்றார் போல தெரிகிறது. ஈரானிய குடியரசுத் தலைவர் வந்த போது அவருடைய கூட்டத்தில் கூட, விருந்து விசார கூட்டத்துல கூட சஜித் கலந்து கொள்ளவே என்னன்னு சொன்னால், ரணில் கலந்து கொள்ற கூட்டத்துல தான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லியிருந்தார். அப்ப இலங்கையை பொறுத்தவரை தற்போது கூட்டணி அமைப்பது அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. இந்த 2024 செப்டம்பர் அல்லது அக்டோபர்ல குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்கலாம். எந்த ஒருவரும் துணிந்து நான் தான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லக்கூடிய நிலையில இல்லை. அந்த நிலையில தமிழர்களுடைய வாக்குகள் அதுக்கு அதிகம் தேவைப்படுகின்றது. முன்னெப்போதும் இல்லாத அளவு இந்த முறை அதிகம் தேவைப்படுவதாக தெரிகின்றது. இதை சாட்டாக வைத்து ஒரு தமிழர்கள் சார்பில் ஒரு புது வேட்பாளர்களை ஒருவரை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், நிறுத்துவதில் ஒன்றும் தப்பில்லை, பிரச்சனை. ஆனால் அதை நிறுத்தி என்னத்தை சாதிக்க போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் அதற்கு பல எதிர்ப்பும் இருக்கிறது. காரணம், அந்த சூட்கேஸ் அரசியல் இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலாம் இந்த சூட்கேஸ் அதிகம் பெரிய அளவு சூட்கேஸ்கள் பரிமாறப்படுவது. பொது வேட்பாளர் நிறுத்தினால் அந்த சூட்கேஸ் பரிமாறப்படுவது ஒரு இல்லாமல் போகலாம். அது மட்டுமில்லை, இந்த பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்பதில் அதிகம் அக்கறை காட்டுபவர்கள் இந்திய சார்பானவர்களாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு ஐயமும் ஏற்படுகின்றது. அதை ஒரு புறம் விடுவோம். ஆனால் தமிழர்களை பொறுத்தவரையில இலங்கை குடியரசுடைய தேர்தலில் நாங்கள் ஈடுபடுவதே வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு முரணானது. இப்ப இலங்கையினுடைய அரசியல் யாப்பு எங்களுக்கு சரிவராது, எங்களுக்கு ஒத்தாது, நாங்கள் எங்களுக்குரிய வழியிலே போக வேண்டும் என்றுதான் வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அன்று இருந்த சூழலும் பார்க்க இன்று அதற்கான தேவை, வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கான தேவை அதிகரித்த நிலையில் தான் இருக்கின்றது. ஆனால் அந்த இலங்கையில இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது இருந்தாலும் பார்க்க அதிக அளவு நெருக்கடி, அதாவது தமிழர்களுடைய வாய்கள் பூட்டப்பட்ட நிலையில் இருக்கின்றது. தமிழ் மக்கள் மேல ஒரு அரசியல் ஒரு முன்னெடுப்பை செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றது. மற்றது இலங்கையை பொறுத்தவரை கேள்வி ஒன்று கேட்கலாமா தெளிவுக்காக? உலக ஓட்டத்தில் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுதெல்லாம் எடுத்த முடிவுகள் எல்லாம் சிறப்பான முடிவுகள், நான் அதில் பிழை கண்டுபிடிக்கிறதுக்கு வரவில்லை. ஆனால் உலக ஓட்டத்தில் மாற்றம் வந்திருப்பதால் வேறு வழி, ஒரு வித்தியாசமான முறையில் சிந்திப்பது, முடிவெடுப்பது ஒரு ஆரோக்கியமான விடயமாக நீங்கள் பார்க்கவில்லையா? சிந்தனை போதும் முடிவெடுக்கும் முன்னும் பலவிதமான அந்த சினாரியோ, பலவிதமான எண்ண ஓட்டங்கள், கருத்தோட்டங்கள், காட்சி ஓட்டங்களை கருத்தில் கொண்டுதான் அதை முடிவெடுக்க வேண்டும். இப்ப உள்ள சூழல்ல ஒரு ஏதாவது மாற்று வழியில சிந்திக்கிறதுன்னு சொன்னால், ஒன்று பம்முண்டாந்திருக்கிறதுக்கு பின்னால போவது, இன்னொன்று ஒன்றுமில்லை ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்வது, இன்னும் ஒன்று இல்லை நாங்கள் பிரிந்து போவதாக சொல்லி. அப்ப இந்த பன்னாட்டு அரசியல் போக்கும் இலங்கையில தீவிரமாக ஈடுபட்டுள்ள வெளிநாடுகளுடைய போக்களை வைத்து பார்க்கும்போது
அவர்களால் தமிழர்களுக்கு சாதகமான எந்த ஒன்றும் நடக்கப் போவதில்லை என்பதை பற்றி நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். 13 கூறும் பொழுது எனக்கு அதில் உடனடியாக ஒரு கேள்வி வருகிறது என்னவென்றால், உண்மையாக நீங்கள் கூறுவதில் நான் உங்களோடு ஒத்துப்போகிறேன். இங்கேதான் இப்ப 13 ஒரு பிரச்சனையான விடயமாக இருக்கின்றது. சிலர் கூறுகிறார்கள் அதையாவது நாங்கள் பெறுவோம் என்கிறார்கள், சிலர் அதை எங்களை கொண்டே முடக்கப் போகிறார்கள், அப்படி இப்படி. இங்கேதான் என்னுடைய கேள்வி என்னவென்றால், தமிழ் தரப்பு இப்ப 13 ஏற்கனவே இலங்கையினுடைய அரசியல் யாப்பில் இருக்கின்றது, அது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கின்றது. ஆனால் முழுமையாக அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. அது சரிதானே? நடைமுறைப்படுத்தவில்லை. அப்படியான நிலையில் இப்ப தமிழர்களாக சேர்ந்து இன்னென்ன இப்ப அவர்கள் தமிழர்களை குறை கூறுகிறார்கள், பிளவு இருக்கின்றது, ஒன்று சேர்ந்து வரமாட்டார்கள் என்ற அந்த குறையை நிறுத்துவதற்கு இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து இன்னென்ன விஷயங்களை நீங்கள் அதில் மாற்ற வேண்டும், அப்பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று அந்த போலை அவர்களுடைய கோட்டுக்கள் அனுப்ப முடியாமலே இருக்கிறோம். அதாவது இந்த தமிழர்கள் மத்தியிலே பிளவு இருக்கின்றது என்று சில வெளிநாடுகள் சொல்லுகின்றார். அதாவது வெளிநாடுகள் சார்பில் தமிழர்களுடைய சந்தித்தார் சொல்லுகின்றார்கள். ஆனால் அந்த பிளவுகளை ஏற்படுத்தியவர்களே அந்த வெளிநாடுகள் தான். அவர்களே பிளவுகளை ஏற்படுத்திவிட்டு அவர்களே வலுக்கட்டாயமாக 2க்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகளை கொண்டு வந்து தங்களுடைய பிரதிநிதிகளாக தமிழர்களுடைய மத்தியிலே திணித்து முதலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரித்தார்கள். இப்போது தமிழக கட்சியை பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் பார்க்க நாங்கள் ஸ்மார்ட்டா இருக்கலாம் தானே? இப்ப அவர்கள் எங்களுக்கு தெரிந்தால் நாங்கள் அதை கவுண்டர் பண்ணலாம் தானே? அதுக்குதான் எங்கள் மத்தியில தரமான அரசியல்வாதிகள் இல்லை என்பது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. தரமான அரசியல் தலைமையில தரமான அரசியல் கட்சிகள் இல்லை என்பது ஒரு விஷயம். ஆனா நீங்கள் நம்புகிறீர்கள் அப்படி ஒரு அணுகுமுறை அவர்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று நம்புகிறீர்கள்? அதாவது இவர்கள் தரப்போவதில்லை, ஆனால் எங்களை குறை கூறுகிறார்கள். அப்ப இவர்கள் சேர்ந்து அவர்களுக்கு தர முடியாத ஒரு விடயத்தை தன்னை அங்கே திணிப்பார்களாக இருந்தால் அந்த பந்து அவர்களுடைய கோட்டுக்கு திருப்பி போய்விடும். அப்படி என்றால் இவர்கள் குறை கூறுவதை நிறுத்தலாம் அல்லவா? அவர்கள் குறை கூறுவதை குறை கூறுவதும் அதை நிறுத்துவதும் இல்லை பிரச்சனை. அவர்கள் எங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தீர்வை அவர்கள் முன்வைக்க போகின்றார்கள்? அவர்களிடம் எங்களுக்கு தேவையான ஒரு தீர்வே அவர்களிடம் இல்லை, எந்த ஒரு நாட்டிடம் வெளிநாட்டிலும் இல்லை. இப்ப அவர்களுடைய வழியில நாங்கள் சிந்திக்க வேண்டும், அல்ல அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது நாங்கள் எங்களுடைய முழு உரிமையை இழந்துதான் போக வேண்டி இருக்குமே ஒழிய அதாவது அவர்களுக்கு பல்லு காட்டி கொண்டு போய் எங்களால் எதையும் சாதிக்க முடியாது. அவர்களை அவர்களுக்கான அதாவது எமது பிரச்சனையை தீர்க்காவிட்டால் இலங்கை பொருளாதாரம் மோசமடையும், இலங்கையிலுடைய புவிசார் அரசியல் நெருக்கடி மேலும் மோசமடையும். அது உங்களுக்குத்தான் பாதகமாக முடியும். இலங்கையில முதலிட்டவர்களுக்கும் இலங்கையில முதலீடு செய்ய விரும்புபவர்களுக்கும் அல்லது இலங்கையை தங்களுடைய அந்த கேந்திரோபாய நோக்கங்களுக்கு பாவிக்க முனைபவர்களுக்கும் பாதகமான நிலைமையை எங்களால் ஏற்படுத்த முடியும் என்ற நிலையை நாங்களே உருவாக்கினால்தான். நீங்கள் நினைக்கவில்லையா அவர்களுக்கு அப்படி இதை சொல்லுவதால் அதை அவர்கள் பொருட்படுத்த போவதில்லை? அவர்களுக்கும் தெரியும், இந்த நிலைமையை தெரியும் தானே, தெரிந்து வைத்துத்தானே அவர்கள் இதை செய்கின்றார்கள். அவர்கள் தெரிந்து கொண்டுதான் எல்லா விதையும் செய்கின்றார்கள். எங்களை எப்படி ஏமாற்றுவது என்ற கலையை அவர்கள் மிக திறமையாக கற்று வைத்திருக்கின்றார்கள். எங்களுடைய அரசியல் தலைவர்களை, எங்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லுபவர்களை எப்படி ஏமாற்றுவது என்ற கலையை அவர்கள் நன்கு கற்று வைத்திருக்கின்றார்கள். இந்த பிரித்தானியாவில் உள்ள அரசியல்வாதிகள், பிரித்தானியாவில் உள்ள செயற்பாட்டாளர்களை ஏமாற்றுவது அவர்களுக்கு கைவந்த கலை. அவர்களுக்கு அது கரும்பு தின்வது போல பிரித்தானிய அரசியல்வாதிகளுக்கு. இல்ல, அதுக்காக நான் கேட்கிறேன் என்னென்றால், இப்ப அவர்களுடைய பக்கத்தில் என்ன செய்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும், எங்களுடைய பக்கமும் இப்படியான இருக்கு. அப்ப ரெண்டுமே ஒரு இடத்தில் நாங்கள் சேரப்போவதில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்தால் இங்கிருந்து எவ்வாறு தமிழ் மக்கள் நகர்வது எங்களுடைய இலட்சிய பாதையை நோக்கி? முதலாவது இலங்கை அரசியல் இலங்கையினுடைய நிலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்ற ஒன்றில் நாங்கள் உறுதியாக நிற்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த தேர்தல் தொடர்பாக, இலங்கை அரசு நடத்துகின்ற தேர்தல் தொடர்பாக நாங்கள் அதிக அக்கறை காட்ட மாட்டோம். இடங்களுக்கு நிலைமை இல்லை. அப்ப எங்களை வைத்து காரியத்தை சாதிக்க பார்ப்பவர்கள் அல்லது அப்படிப்பட்டவர்களுக்கு, மற்றது இவர்களை இலங்கையிலே இனப்பிரச்சனை தீர்க்காவிட்டால் அது வருங்காலத்துல மேலும் பிரச்சனையை கொண்டு வரும், பொருளாதார பிரச்சனை கொண்டு வரும் என்பதை பன்னாட்டு நாணய நிதியமே உணர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்ப அப்படிப்பட்ட நிலையில நாங்கள் ஒற்றுமையாக நின்று
எங்களுடைய பிரச்சனையை தீர்க்காவிட்டால் இலங்கைக்கு மேலும் பொருளாதார சீரழிவு ஏற்படும் என்ற நிலைமைக்கு என்ற மாதிரியான நிலைமையை உருவாக்குவதற்கான வழிவகைகளை கையாள்வதால் தான் நாங்கள் தீர்வை நோக்கி நகரால் மொழிய இந்த தேர்தல் அரசியலை நோக்கி நகர்வதால், அதாவது நான் முன்பு சொன்னது போல 1965 ஆண்டுக்கும் 69 இடையில் நடந்ததே எங்களுக்கு சொல்லிவிட்டது. இலங்கை நாடாளுமன்ற அரசியல் தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு செல்லா காசு, அதன் மூலமாக எங்களால் இதையும் சாதிக்க முடியாது என்று. அந்த நிலையில மீண்டும் தேர்தல்கள், மற்றது மீண்டும் வாக்குறுதிகள், அவற்றின் அடிப்படையில நாங்கள் சிந்திக்க கூடாது. நாடாளுமன்றம் அப்படித்தானே, இப்ப அவர்களுடைய வழியில் தானே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே செயல்படுகிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இப்போது உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்குரிய வகையில செயல்படுவதாக தெரியவில்லை. முன்பெல்லாம் எங்களுடைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில தான் பெரும் விவாதம் நடக்கும். ஒரு சிறிய ஒரு பேர் பலகையில ஒரு சொல்லு பிள்ளையா வந்தாலும் பீலிக்ஸ் டயஸ் பண்டாரநாயக்காவுக்கும் காப்போரத்னத்துக்கும் இடையில கடும் விவாதம் நடக்கும். இப்போது நடக்கிறத பார்த்தால் தமிழ் எம்பிக்கள், தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் வசைபாடுவதில் தான் இருக்கின்றார்களுடைய சிங்கள மக்களுடன், சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அல்லது அவர்களுடைய செயற்பாடுகள் மீதான விமர்சனத்திலும் தங்களுக்கு மோதிக்கொள்வதில் தான் அவர்கள் அதிக முனைப்பு காட்டுகிறார்கள். அதில் தான் திறமையாகவும் செயற்படுகின்றார்கள். சிங்கள நாட்டினுடைய அவர்களுடைய அந்த திட்டங்கள், அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய யாப்பின் பிரகாரம் தான் சத்திய பிரமாணம் எடுத்து இவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார். அப்படின்ற அதுவும் பிள்ளைதான். நாடாளுமன்றத்துக்கு போவதும் இலங்கை அரசியல் அமைப்புக்கு ஏற்ப சத்திய பிரமாணம் செய்வதும் பட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு முரணானதுதான், தமிழ் தேசியத்துக்கு முரணானதுதான். திருப்பி ஒரே இடத்துக்கு வருகிறேன். திம்பு கோட்பாட்டு அடிப்படையில ஒரு தீர்வை நோக்கி போவதற்கு சொன்னால் நாடாளுமன்றத்துக்குள்ள போவதற்கு நாடாளுமன்ற அரசியல் திம்பு கோட்பாட்டுக்கு முரண் அல்ல. ஆனால் இலங்கை நாடாளுமன்றம் ஒருபோதும் சிங்கள பெரும்பான்மை திம்பு கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அது எல்லோரும் உங்களோட ஒத்து போவார்கள். ஆனால் என்னுடைய கேள்வி, நான் மீண்டும் மீண்டும் எல்லா நிகழ்ச்சியிலும் அதிலிருந்து ஒரு தெளிவு பெறுவதற்காக, நான் ஆராய்ந்து பார்ப்பதற்காக கேட்கின்றேன். இங்கிருந்து எப்படி நாங்கள் நகரப்போகின்றோம்? தற்போது உள்ள சூழல்ல இலங்கையினுடைய பிரச்சனை இலங்கையினுடைய பொருளாதார பிரச்சனை தான் தலையாய பிரச்சனையா இருக்கின்றது. இந்த மற்றது கடன் பிரச்சனை, வெளிநாட்டு செலவாணி போன்றவை தான் பிரச்சனையாக இருக்கிறது. அப்ப இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்காவிட்டால் தமிழ் மக்கள் உங்களுக்கு எதிராக கிளர்ந்து எழுவார்கள் என்ற ஒரு அச்சுறுத்தலையாவது விடக்கூடிய நிலைமையில நாங்கள் இருக்க வேண்டும். எப்ப நாங்கள் இப்போது எங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறார்கள். எங்களை ஒரு பொருட்டாக மதிக்கக்கூடிய நிலைக்காவது எங்களுடைய தலைவர்கள் கொண்டு கொள்ள வேண்டும், அல்லது அதற்குரிய தலைமை ஒன்று எங்கள் மத்தியிலே உருவாகி வர வேண்டும். அதுக்காக நான் அந்த கேள்வியை கேட்டேன். என்றால் உங்களிடமிருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமான கோணங்கள் இருந்து பார்ப்பீர்கள் ஆய்வுகள் செய்யும் பொழுது, நீங்கள் மற்ற ஆய்வாளர். அதனால தான் நாங்கள் என்றால் இரண்டு பக்கம், அதாவது பூகோள அரசியல் அதில் ஈடுபட்டிருக்கின்றது. அந்த நாடுகள் தங்களுக்கு ஏற்ற வகையில் சில விடயங்களை சாதிக்க பார்க்கிறார்கள். சிங்கள பேரினவாத அரசாங்கம் அந்த அவர்களுடைய கொள்கை, இந்த மகாவம்சம், அந்த கொள்கைகள் எல்லாத்தையும் பார்க்கிறாங்க, தமிழர்களுக்கு எதிராகத்தான் இருக்கின்றது. இதில் எங்களுடைய தரப்பில் எந்த ஒரு மாற்றம் இல்லை, சிங்கள தரப்பில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. பூகோள அரசியல் அவர்களுக்காக செயல்படுகிறார் என்றால் தமிழ் மக்களுடைய வருங்காலம் எங்கே இருக்கிறது, எப்படி செல்ல போகின்றது, பாதை எங்கே இருக்கின்றது? அதான் என்னுடைய கேள்வி. எப்படி அதை நாங்கள் பார்க்க போகிறோம்? அதற்குரிய தலைமை வந்தால் தான் நடக்கும் முடியும். தற்போதுள்ள தலைமையில் எதுவுமே நடக்காது. என்னென்றால் நாங்கள் நேரடியாக உண்மையாக பேச வேண்டும். சும்மா மெழுகு பூசி அதை அவருக்காக இவருக்காக கதைக்கிற உண்மையை நாங்கள் வைப்போம். எங்களுக்கு தலைமைத்துவம் இல்லை. அதனால்தான் தமிழ் மக்கள் இந்த நிலைமையில் இருக்கிறார்கள். ஒரு தலைமை, கூட்டு தலைமையாவது வெகு விரைவில் வெளிவர வேண்டும். வந்தால்தான் ஒரு பாதையை கண்டுபிடிக்கலாம், அதன் பிறகு பயணிக்க தொடங்கலாம் என்பதைத்தான் நீங்கள் கூறுகிறீர்கள். என்னை பொறுத்த மட்டில் நீங்கள் கூறுவதில் நான் உங்களோடு ஒத்துப்போகின்றேன். ஆனால் சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது எங்களுடைய நகர்வுகளையும் ஒரு தந்திரமாக நகரும் பொழுது, அதாவது நீங்கள் சொல்வதில் உண்டு, அந்த அரசு தலைவருக்கும் தமிழ் மக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் இங்கே ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டு சர்வதேசமே பயப்படுற அளவுக்கு வந்திருக்கின்றால் நாங்கள் அதை ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு ஒரு பீதியை ஏற்படுத்த வேண்டும்.
அதற்கு நாங்கள் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ ஒரு பீதியை ஏற்படுத்தும் பொழுதுதான் நாங்களும் அந்த மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று நான் சிந்திக்கின்றேன். அது சரியோ புள்ளியோ என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு காலம் சரிதான். சரி, நன்றி வேல்தர்மா அவர்களே. இனி அமெரிக்கா தான் இந்த உலக நாடுகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணி. இஸ்ரேல், யுக்ரைன், இந்த 2 நாடுகளுக்கும் அள்ளி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றது. பண உதவி, படைக்கலன்கள், இராணுவ உதவி கூட வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று ரஷ்யாவினுடைய அதிபர் சமீபத்தில் கூறினார். அவர்களுடைய இராணுவமும் அங்கே நிற்கின்றது என்றதையும் கூறியதை நான் கேட்டிருந்தேன். சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், 6-7 மாதங்களாக $60 பில்லியன் முடக்கப்பட்டிருந்தது. உக்ரைனுக்கு கொடுக்கின்ற உதவி அங்கே காங்கிரஸில் அதை முடக்கி வைத்திருந்தார்கள். இப்பொழுது அதுக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். அந்த உதவியை வழங்குவதற்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த உதவி $60 மில்லியன் உதவியினூடாக உக்ரைன் போரில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? உக்ரைனியர்களை பொறுத்தவரையில அவர்கள் ஒரு படைக்கலங்களுக்கு தட்டுப்பாடான நிலையில் இருக்கின்றபடியால் இந்த உதவி வந்து அந்த on the face of it மேலிருந்து பகுதியாக பார்க்கின்ற போது ஒரு காத்திரமான உதவி, மற்றது உக்ரைனியர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த 61 பில்லியன் படைக்கலங்களாகத்தான் போகின்றது. அதாவது உக்ரைனியர்களுக்கு 61 பில்லியனை கொடுத்து நீ போய் உனக்கு பிடித்த மாதிரி படைக்கலங்களை வாங்கிக் கொள்ள என்று சொல்லுவதில்லை. நாங்கள் உங்களுக்கு தருகின்ற படைக்கலங்களை நீங்கள் பாவிக்க வேண்டும் என்ற மாதிரி தான் இருக்கின்றது. அப்ப இந்த உக்ரைன் போர்ல எறிகணைகள் தான் அதிகம் பாதிக்கப்படுகிற படைக்கலனாக இருக்கின்றது. படைக்கலன் கையிருப்பை பார்க்கின்ற போது உக்ரைனுடைய அந்த எறிகலன் கையிருப்பிலும் பார்க்க ரஷ்யாவின் கையிருப்பு 10 மடங்காக இருக்கின்றது. ரஷ்யா தன்னுடைய எறிகணை உற்பத்தியை அதிகரித்துக் கொண்டிருப்பதுடன் வடகொரியாவிடமிருந்து ஈரானிடமிருந்து எறிகணைகளை வாங்கி கொண்டே இருக்கின்றது. அப்ப அது தொடர்ச்சியாக எறிகணைகளை வீசக்கூடிய நிலையில் இருக்கின்றது. அப்ப அமெரிக்கா வந்து இந்த எறிகணைகளை வாங்குவதும் வந்து உக்ரைனை பொறுத்தவரை மிக அவசியமான ஒன்றாகும். மற்றது இந்த 65 பில்லியன் உதவி என்று சொன்னாலும் அந்த ஏற்கனவே இந்த நிதி ஒதுக்கீடு செய்ய முன்னமே சில படைக்கலன்களை அவர்களுக்கு வழங்கி விட்டார்கள். அது 21 பில்லியன் ஏற்கனவே வழங்கியாச்சு. அப்ப இந்த 65ல 21 பில்லியனை கழிச்சா 44 பில்லியன் தான் இனி வரப்போகின்றது. அப்ப இந்த படைக்கலன்கள் சிலவற்றை வந்து ஏற்கனவே அனுப்பிவிட்டார்கள். மேலும் சிலவற்றை அதாவது அதெல்லாம் கப்பலில் ஏற்கனவே ஏற்றி ஆச்சு. மற்றவை நீ போய் சேர இன்னும் 1 மாதத்துக்கு மேல எடுக்கலாம். இறுதியில் போய் அந்த போர் முனையில இறங்குவதற்கு 1 மாதத்துக்கு மேலே எடுக்கலாம். அப்ப புட்டின் வந்து மே மாதம் 9ஆம் தேதி 2ஆம் உலகப் போர்ல ரஷ்யா வெற்றி பெற்றதற்கான ஒரு விழாவை நடத்தி அதுல அணிவகுப்பு படைக்கலன்கள் காட்சிப்படுத்தி அதிலே அவர் உரையாற்ற போகின்றார். அந்த உரையாற்றும் போது மே 9ஆம் தேதி உரையாற்றும் போது ஒரு காத்திரமான வெற்றியை அவர் நாட்டு மக்களுக்கு சொல்ல விரும்புகின்றார். அப்ப இந்த படைக்கலன்கள் போக முன்னர் ஏதாவது ஒரு பெரிய நகரத்தை அல்லது பெரிய நிலப்பரப்பை கைப்பற்றினால் அதில் வந்து அவர்கள் தீவிரமாக இருக்கின்றார்கள். ரஷ்ய படைகள் தீவிரமாக இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக உக்ரைனியர்கள் மீள கைப்பற்றிய காக்கிவ் நகரை மீளவும் கைப்பற்றுவதற்கு ரஷ்ய படைகள் இனி பெருமுயற்சி எடுக்கலாம் இந்த இன்னும் வார நாட்கள்ல. மற்றது செசிவ் யார் மற்றது பக்மட் ஆகிய நகரங்கள் இடையில உள்ள பல கிராமங்களை ரஷ்ய படைகள் கைப்பற்றுவதற்கு தீவிர முயற்சிகள் எடுக்கின்றன. அதற்கு முன்னர் இந்த படைக்கலங்கள் போய் சேருமா என்று பார்க்கலாம். இப்ப நீங்கள் கேட்டீங்க இந்த உதவி வந்து இந்த போரினுடைய போக்கை மாற்றுமா, போருடைய திசையை மாற்றுமா என்று பார்க்கணும்னு சொன்னார். அப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு வேறு பல கேள்விகள் இருக்கின்றன. இந்த போர் திசையை மாற்றுவதற்கு உக்ரைனுக்கு இந்த 155 மில்லிமீட்டர் ஹவிட்சர் ஆர்ட்டிலரி அதற்குரிய ஏவுகணைகள் தான் அதிகம் தேவைப்படுகின்றன. அமெரிக்கா வழங்குகின்ற அந்த ஹவிட்சர் 155 மில்லிமீட்டர் ஆர்ட்டிலரி வந்து கிட்டத்தட்ட 24 மைல் தூரம் வந்து பாயக்கூடிய எறிகணைகளாகத்தான் இருக்கும் அந்த ஆர்ட்டிலரி. அதே போல ரஷ்யாவிடம் இருக்கின்ற மிகச்சிறந்த எறிகணைகள் வந்து 18 மைல் தூரம் வீசக்கூடியது. அப்ப ஹவிட்சருக்கு 2 நாடுகளுடைய
எறிகணை செலுத்திகளும் ஒன்று கொண்டு எதிராக நிற்கும் போது சொல்லுவோம், 20 மைல் இடைவெளியில நிற்கிறது என்று சொன்னால் உக்ரைன் படையினர்கள் வந்து கமிஷனரை பாவிச்சு ரஷ்யாவுடைய எல்லா படைநிலைகள் மீது தாக்குதல்கள் செய்யலாம். ஆனால் ரஷ்யாவால் அது முடியாது. அவர்களுடைய வந்து 18 மைல் தூரம் தான் பாயக்கூடியது. அப்ப அப்படிப்பட்ட நிலை இருக்கிறப்ப மற்றது உக்ரைனுக்கு தற்போது அவசியம் தேவைப்படுகின்ற அடுத்தது முதலாவது இறுகிணை சொன்னால் அடுத்தது வந்து வான் பாதுகாப்பு முறைமை. இந்த பேட்ரியோட்டிக் முறைமை வந்து உக்ரைன் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. பழைய பேட்ரியோட்டிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து வேறு நாடுகள், ஜெர்மனி, நெதர்லாந்து போன்ற நாடுகள் தான் உக்ரைனுக்கு வழங்கியிருந்தது. அது வந்து அமெரிக்க தயாரிப்பா பேட்ரியோட்டிக் சிஸ்டம் தான், ஆனால் பழையவை. தற்போது அமெரிக்கா மேலும் சில பேட்ரியோட்டிக் வான் பாதுகாப்பு முறைமையை வழங்கவிருக்கின்றது. அது அவையெல்லாம் போய் அது அங்க போய் இன்ஸ்டால் பண்ணவே கணக்க காலம் எடுக்கும். அப்ப சமருக்கு முடியும் வரையும் அவர்கள் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதை வைத்து பார்ப்போம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட படைக்கலங்களை அமெரிக்கா வழங்கவிருக்கின்றது என்றது முதலாவது கேள்வி. மற்றது சோவியத் ஒன்றியம் வந்து ஆப்கானிஸ்தானில் 9 ஆண்டுகள் தான் தாக்குப்பிடித்தது. அதே போல அந்த ரஷ்யா இவ்வளவு காலம் உக்ரைன் போரை தாக்குப்பிடிக்கும் என்பதிலும் இருக்கின்றது. மற்றது இவ்வளவு காலம் இனி புட்டின் ஆட்சியில் இருக்க போகின்றார். ஒன்று அவருடைய உடல் நலம், மற்றது அவருக்கு எதிரான மக்களுடைய நிலைப்பாடு. ஆனால் அவருக்கு எதிராக மக்கள் திசை ஒருவளம் அவருக்கு எதிராக ரஷ்ய மக்கள் திரும்புவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ரஷ்ய மக்கள் தாங்கள் அச்சுறுத்தப்படுவதாகத்தான் கருதுகின்றார்கள். ஏற்கனவே நெப்போலியன் படையெடுத்தது போல, பிறகு ஹிட்லர் படையெடுத்தது போல இனி நேட்டோ படைகள் தங்கள் நாட்டுகள் வந்து இறங்க போகின்றார்கள் என்ற அச்சத்தில் இருப்பவர்களுக்கு புட்டின் வந்து ஒரு ஆபத் பாந்தவராக அவரை பார்க்கின்றார்கள். மற்றது உக்ரைன் பொருளாதார இவ்வளவு தாக்கு பிடிக்கும் என்பதிலும் இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் உதவி செய்யும் என்பதிலும் இருக்கின்றது. ரஷ்யா வந்து இதனுடைய அந்த காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ், இது இந்த போரை தொடர்ந்து நடத்துவதால் எவ்வளவு நன்மை எவ்வளவு தீமை இழப்பு ஏற்படும் என்பதை எப்படி அது செய்ய போகின்றது என்பதிலும் இருக்கின்றது. மற்றது புட்டினை சூழ இருப்பவர்கள் புட்டினுடன் ஒத்திருப்பார்களா, அதிலும் அவர்கள் வந்து புட்டினுக்கு எதிராக என்ன செய்ய போகின்றார்கள் என்பதிலும் இருக்கின்றது. மற்றது சில படைக்கலன்களை ரஷ்யா உக்ரைனுக்கு மேற்கு நாடுகள் பகிரங்கமாக வழங்குவதற்கு அவர்கள் அச்சம் கொள்கின்றார்கள் என்று சொன்னால், அது வழங்கினால் புட்டின் வந்து அதை சினங்கொள்வார். புட்டின் அதுக்கு எதிராக எப்படிப்பட்ட முடிவை எடுப்பார்கள் என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. உதாரணத்துக்கு இந்த MGM 140 ஆர்மி டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் என்கின்ற ஒரு ஏவுகணை, வானிலிருந்து வீசுகின்ற ஏவுகணையை அமெரிக்கா ரகசியமாகத்தான் உக்ரைனுக்கு வழங்கியிருந்தது. ஏப்ரல் மாதத்துல அதை பாவித்து அதை பெருமளவில் அவர்கள் பாவிக்காமல் ரகசியமாக வைத்திருந்தார்கள். தற்போது ஒரு பிரச்சனையான சூழல்ல அதை பாவித்து ஒரு ரஷ்யாவுடைய S-400 அவர்கள் முழுமையாக அழித்து விட்டார்கள். ஆனால் உக்ரைனை வழியால சொல்லும் போது முழுமையாக அழித்தது என்று சொல்லாமல் S-400 ரடார்களை இந்த MGM 140 ஆர்மி டாக்டிக்கல் மிசைலை வீசியது என்று சொல்லாமல் ஹைமாஸ் ஏவுகணைகள் மூலம்தான் நாங்கள் அதை வீசி அழித்தோம் என்று சொல்கிறார்கள். இப்ப இனி என்னென்ன படைக்கலன்களை இவர்கள் வழங்கப் போகின்றார்கள் என்றது இருக்கு. அப்ப இந்த ஆளிலிகளை சமாளிக்கக்கூடிய ட்ரோன்ஸ், அந்த ட்ரோன்ஸ் என்று சொல்லப்படுற ஆளிலியில் சமாளிக்கக்கூடிய லேசர் படைக்கலன்களை அமெரிக்காவும் பிரித்தானியாவும் தற்போது அவசரமாக உற்பத்தி செய்து வைத்திருக்கிறார். அவற்றை அங்கு பாவிப்பார்களா? ஆனால் பிரித்தானியா பாவிக்கும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிற பிரித்தானியாவுடைய பாதுகாப்பு துறையினரை உக்ரைன் போர்ல தான் இதை தாங்கள் சரியாக பாவிக்க முடியும், அதாவது தேர்வுக்கு உட்படுத்த முடியும். டெஸ்டிங் கிரவுண்டாக உக்ரைன் போர் முனையை பாவிப்பதற்கு பிரித்தானியா விரும்புகிறது போல் தெரியும். அப்போ இந்த லேசர் படைக்கலங்கள், ஆளிலிகளை அழிக்கக்கூடிய லேசர் படைக்கலங்கள் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டால்
அது உக்ரைன் போரின் போக்கை மாற்றும். அமெரிக்காவும் அப்படி செய்வோம் என்று சொன்னால் இருக்கும். மற்றது ரஷ்ய பொருளாதாரம் சரியான முறையில இயங்கி கொண்டு போனால் தொடர்ந்து இப்ப இந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துல அது 4.2 விழுக்காடு வளர்ந்துடும். அதே மாதிரி தொடர்ந்து வளர்ந்து கொண்டு போனால் அவர்கள் தங்களுடைய படைக்கல உற்பத்தியை பெருக்குவார்கள். அப்ப நேட்டோ நாடுகளும் படைக்கலன் கொடுக்க, ரஷ்யாவும் தனது படைக்கலன்களை உற்பத்தி அதிகரிக்க இந்த போர் மேலும் தீவிரமாகவும் உக்கிரமாகவும் அதிக அளவு மனித இழப்பையும் கொண்டு வரக்கூடிய ஒரு போராகத்தான் மாறும். அதைத்தான் இந்த $65 பில்லியன் பெறுமதியான உதவி செய்யும் என்பதை சொல்லலாம். அதைத்தான் நான் கேட்க நீங்கள் கூறிவிட்டீர்கள். அதாவது இப்ப வான் பாதுகாப்பு இவ்வளவு காலமும் இல்லாமல் அவர்கள் நெருக்குவாரத்துக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. அந்த வான் பாதுகாப்பையும் அவர்கள் வழங்கி இனி கனரக ஆயுதங்களை படைக்கலங்களை வழங்கினால் போர் உக்கிரமடைந்தால் நிச்சயமாக மனித அவலம் சேதங்கள் ஏற்பட போகின்றது என்பதைத்தான் உணரக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி. இனி உலகத்தில் நிறைய போர் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் சீனாவுக்கு பயணத்தை மேற்கொண்டார். சீனா தொடர்பாக அவர்கள் தங்களுடைய விமர்சனங்கள் முன்வைத்தாலும் சீனாவை புறந்தள்ளி செல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது என்பதை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். 3 நாள் பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அங்கே பயணத்தை முடித்து வந்த பின்பு கூட ரஷ்யாவுக்கு எண்ணெய் வார்த்து கொண்டிருக்கின்றது சீனா என்று ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் கூட ஊடகத்துக்கு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இவர் ஜி ஜின்பிங் அவர்களை சந்தித்த பின்பு இதனூடாக என்ன விளைவை எதிர்பார்க்கிறார்கள் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கன் 3 நாள் பயணமாக பீஜிங்கில் சென்றிருந்தார், ஷாங்காய் சென்றிருந்தார். அவருடைய அந்த பயணம் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய அழைப்பின் பேர்ல தான் போனது. போவதற்கு சில மணித்தியாலங்களுக்கு முன்னர் சீனாவினுடைய ஒரு மிக பிரபலமான சமூக வலைத்தளமான டிக்டாக்கை அமெரிக்காவில் தடை செய்வதாக ஒரு மிரட்டல் தீர்மானம் ஒன்றை எடுத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, தைவானுக்கு 8 பில்லியன் படைக்கல உதவியை செய்வதாகவும் சொன்னார்கள். இந்த பின்னணியில தான் பிளிங்கன் போய் அங்க தரையிறங்குகிறார். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு டொனால்ட் ட்ரம்புடைய ஆட்சி காலத்துல அவர் சீனாவில் இருந்து வருகின்ற இறக்குமதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை, வரி விதிப்புகளை செய்த போது மோசமடைந்திருந்தது. பின்பு கொரோனா தொற்று நோய் காலத்துல அந்த தொற்று நோய்க்கு யார் காரணம் என்பதில் அவர்களுடைய ஒரு முறுகல் இருந்தது. பின்பு 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அப்போது அமெரிக்காவினுடைய நாடாளுமன்ற அவைத்தலைவராக இருந்த நான்சி பெலோசி தைவானுக்கு பயணம் செய்தால் அது மிகவும் ஒரு மோசமான நிலைமை இருந்தது. அதுக்கு பின்னர் நவம்பர் 23 ஜோ பைடனும் ஜி ஜின்பிங்கும் கலிபோர்னியாவில் நடந்த ஒரு மாநாட்டை சந்தித்து கதைத்த உரையாடிய பின்னர் அவர்களுக்கிடையான அந்த சினம் தனித்துக் கொள்ளப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. பின்பு இவர்கள் பிளிங்கன் போகும்போது சில முக்கியமான கோரிக்கைகளை முன்வைக்கத்தான் போனார். முதலாவது, இந்த தென்சீன கடல்ல பிலிப்பைன்ஸை விரட்டக்கூடாது. 2வது, தைவானை மிரட்டக்கூடாது. 3வது, ரஷ்யாவின் படைக்கல உற்பத்திக்கான கணினி சில்லுகளை, அதாவது அந்த கம்ப்யூட்டர் சிப்ஸ் உட்பட பல அந்த தொழில்நுட்பங்களை சீனா ரஷ்யாவுக்கு விற்பனை செய்யக்கூடாது. மற்றது, ஈரானை அமைதிப்படும்படி, அதாவது போர் முனைப்பு காட்டாமல் அமைதிப்படுத்தும்படி ஈரானை சீனா நிர்பந்திக்க வேண்டும். இப்படிப்பட்டவற்றைத்தான் வேண்டுகோளைத்தான் இவர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஏற்கனவே பிளிங்கனுக்கு முன்னர் ஜெனட் ஜெலன் என்ற அமெரிக்காவுடைய திரைசேரி செயலர் கூட சீனா சென்ற போது இந்த சீனா தொழில்நுட்பங்களை ரஷ்யாவுக்கு விற்பனை செய்யக்கூடாது, படைப்புற தொழில்நுட்பங்களை விற்பனை செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். பின்பு G7 மாநாட்டில மற்ற நாடுகளும் சேர்ந்து அமெரிக்காவுடன் இது தொடர்பாக ஒத்துழைப்பதாக, அதாவது ரஷ்யாவுக்கு சீனா தொழில்நுட்பங்களை
வழங்கக்கூடாது என்ற அமெரிக்காவுடைய நிர்பந்தத்துக்கு இந்த G7 நாடுகள் எல்லாம் ஒத்துழைப்பதாக சொன்ன பின்னர் தான் இந்த பிளிங்கனுடைய பயணம் நடந்திருந்தது. ஆனால் சீனாவினுடைய கருத்து வந்து அப்படி இல்லை. நாங்கள் தான் எந்த நாட்டுடன் நாங்கள் உறவில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு கடுமையான தொனியில சொல்லியிருந்தார், நீங்கள் வந்து எங்களுடைய உரிமையில தலையிடுகிறீர்கள், எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனையில தலையிடுகின்றீர்கள், மற்றது நாங்கள் வந்து பொருளாதாரத்துல முன்னேறாதபடி எங்களை தடை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், எங்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு சிறு சிறு குழுக்களை அமைக்கின்றீர்கள், அதாவது இந்த ஓகஸ் என்பது மற்றது குவாட் போன்ற அமைப்புகள் எல்லாம் அமைக்கின்றீர்கள், எங்களை சுற்றி வளைக்கின்றீர்கள் போன்ற குற்றச்சாட்டுக்களை அவர் ஒரு கடுமையான தொனியில வைத்திருந்தார். மற்றது ஜி ஜின்பிங்கை கூட பிளிங்கன் சந்தித்திருந்தார். அப்பதில் வந்து மீண்டும் அவருடன் பேசும்போது கூட இந்த ரஷ்யாவுக்கான உதவி, மற்றது தாய்வான், மற்றது தென்சீன கடல், மற்றது மனித உரிமை பிரச்சனை, மற்றது இந்த பெயின் கில்லர் டேப்லெட் வந்து சீனாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பெயின் கில்லர் டேப்லெட் வந்து ஒரு மனித உடலுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய என்றால் அதை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை கூடியிருந்தது. ஜி ஜின்பிங்கும் பிளிங்கனுக்கும் இடையில நடந்த பேச்சுவார்த்தையில என்ன ஒத்துக்கொள்ளப்பட்டது என்பது பற்றிய விவரங்கள் வெளிவரவில்லை. ஆனால் பயணத்தின் ரீதியில பிளிங்கன் ஒன்றை சிலவற்றை சொல்லியிருந்தார். அந்த அமெரிக்க படையினருக்கும் சீன படையினருக்கும் இடையிலான தொடர்பாடல்கள் நிறுத்தப்பட்டிருந்தன, அதை மீள ஆரம்பிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையை செய்வோம், மற்றது செயற்கை நுண்ணறிவை கட்டுப்படுத்துவது தொடர்பாக அது பேச்சுவார்த்தை செய்வோம், மற்றது போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக பேச்சுவார்த்தை செய்வோம், மற்றது போன்றவற்றை அப்படி எல்லாம் பேச்சுவார்த்தை செய்வதற்காகத்தான் ஒத்துக்கொண்டிருக்கிறார்களே. எந்த ஒரு இருதரப்பும் ஒத்துக்கொண்டு ஒரு கூட்டறிக்கை விட்டு ஏதாவது விஷயத்தை ஒத்துக்கொண்டார்கள் என்றால் இல்லை. அப்ப அவர்களுக்கு இடையில உள்ள முருகல் தொடர்ந்து முருகலாகவே இருக்கின்றது. பேச்சுவார்த்தைக்கு விரும்புகிறார்கள், நாடி பிடித்து பார்ப்பதற்காகத்தான் அவர் சென்றிருக்கின்றார் போட்டிருக்கின்றார் என்பதை தெரிகின்றது. உண்மைதான், நீங்கள் கூறிய கடந்த வாரம் நினைக்கிறேன் நீங்கள் கூறியது போல் பொருளாதார நெருக்கடி தொடர்பாக மேற்கத்திய நாடுகள் ஊதிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் பொருளாதார நிலைமைகள் சீனாவில் அவ்வளவு மோசமாக இல்லை என்பதுதான் ப்ளூம்பர்க் கூட செய்தியை வெளியிட்டிருந்தது. நன்றி. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டிருப்போம். நிறைவாக இதுவரை காலமும் ஆகாய விமானத்தினூடாக தாக்குதலை நடத்தினார்கள், எத்தனையோ தாக்குதலை எல்லாம் நடத்தி கொண்டு வந்தார்கள். இப்பொழுது அந்த தாக்குதலின் வழிமுறைகள் மாறிக்கொண்டு வருகின்றது. இப்பொழுது கடலினூடாக தாக்குதலை செய்வதற்காக எல்லாம் இவர்கள் தயார் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போர் எல்லாம் அப்படி ஒரு மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றது என்பது தெரிகின்றது. நீருக்கு அடியிலான போரியல் முறைமைகள் இப்பொழுது பாவனைக்கு வருது. உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவினுடைய போரின் அந்த காலத்திலும் கூட எவ்வாறு படைக்கலங்களை பாவித்தார்கள் என்ற விடயங்கள் தெரியும். என்ன விதமான மாற்றங்கள் நீருக்கு அடியில் பயன்படுத்தும், என்ன விதமான மாற்றங்கள்? முதலில் நீருக்கு அடியில் பயன்படுத்துகின்ற போரியல் தொடர்பான ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை தந்து கொண்டு இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறுங்கள். நீருக்கு அடியிலான போர் என்று சொன்னால் நமக்கு தெரியும், நீர்மூழ்கி கப்பல்கள் தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன. மற்றது டோர்பீடோ என்று சொல்லப்படுகின்ற படைக்கலன்கள், அதாவது அது நீரிண்ட மேற்பரப்பில் பயணிக்கின்ற ஒரு குண்டு. இவைதான் இதுவரை காலமும் பயன்படுத்திய படைக்கலங்கள். இப்ப நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ள பிரச்சனை என்று சொன்னால் அங்கு இருந்து கொண்டு வெளியிலே தொடர்பாடல்கள் செய்வது, வெளியில் உள்ளவற்றை பார்ப்பதெல்லாம் மிகவும் சிரமம். அப்புறம் மேற்பரப்பு கிட்ட வந்து நீரிண்ட மேற்பரப்பு கிட்ட வந்து அந்த பெரிஸ்கோப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கருவி ஊடாகத்தான், கண்ணாடி ஊடாகத்தான் வெளியால் நடப்பதை பாவிக்கலாம். இப்ப தற்போது இந்த நீருக்கு அடியிலான போர் முறைமைகள் வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலே நடக்கின்ற போரை அடிப்படையாக வைத்து புதிய புதிய படைக்கலன்களை உருவாக்குகின்றார்கள். இப்ப உக்ரைனிடம் ஒரு கடற்படை இல்லாமல் இருந்தும் கூட இந்த கருங்கடல்ல ரஷ்யாவைக்கு பெரும் அச்சுறுத்தலாக உக்ரைன் இருக்கின்றது. அதற்கான காரணம் அவர்கள் அந்த நீருக்கு அடியில அல்லது நீரின் பேர்பரப்புல பயணிக்கக்கூடிய
ட்ரோன்கள் அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸை அதிகம் பயன்படுத்த இந்த அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸை வந்து அதிக அளவில் உற்பத்தி செய்வதற்கு அமெரிக்கா முயற்சி செய்கின்றது. அப்ப அதற்கு வந்து ஒரு புதிதான ஒரு திட்டம் ஒன்று இருக்கின்றார்கள். அந்த திட்டத்தின் பேர் மண்டாரே என்பது ஒரு வகையான கடல் இனம், ஒரு கடல் உயிரினம். அது வந்து கிட்டத்தட்ட எங்களோட திருக்கை போலத்தான் இருக்கும். அதுக்கு பெரிய நீட்டு வால் இருக்காது, கிட்டத்தட்ட திருக்கை போலத்தான் இருக்கும். அப்ப அதை போல தோற்றமளிக்கின்ற வெளித்தோட்டத்துல பார்க்கின்ற போது அதே போல தோற்றமளிக்கின்ற ஒரு அண்டர் வாட்டர் ட்ரோன் தான் தற்போது உருவாக்குகின்றார்கள். அப்ப இதுல உள்ள சிறப்பு அம்சம் என்று சொன்னால் இது தொலைதூரம் பயணிக்கக்கூடியதாக இருக்கும், மற்றது சிறந்த தொடர்பாடல்களை செய்யக்கூடியதாக இருக்கும், குறைந்த அளவு சக்தியை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதற்கு தேவையான சக்தியை வந்து மின் வலுவை வந்து ஒரு சூரிய ஒளியில இருந்து பெற்றுக்கொள்ளும், அலை இயக்கங்கள்ல இருந்து, அதாவது கடல் அலையினுடைய இயக்கத்துல இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப இதனுடைய முழுமையான தகவல்களை வந்து தற்போது ரகசியமாகத்தான் வைத்திருப்பார்கள். அப்ப இந்த மண்டாரே என்ற அந்த நீருக்கடியில பயணிக்கின்ற ட்ரோன்ஸை வந்து தற்போது அதனுடைய புரோட்டோடைப் வந்து உருவாக்கப்பட்டு விட்டது. இனி அது போர் முனைகள்ல அது பாவிக்கப்படும். மற்றது இந்த நீருக்கடியில பயணிக்கிற நீர்மூழ்கிகள் வந்து அவற்றை வந்து ஒரு ஆளில்லா விமானம் தாங்கி கப்பலாக மாற்றுகின்ற ஒரு முயற்சியும் நடக்கின்றது. அதன் மூலம் அங்கிருந்து ஆளில்லா விமானங்களை அனுப்பி அதன் மூலம் தாக்குதல் செய்வது, மற்றது நீருக்கு மீட்பரப்பில் நடக்கின்ற தொடர்பாடல்கள் எல்லாம் கண்காணிப்பு பார்த்தல் எல்லாம் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து கொண்டே இந்த ஆளில்லா போர் விமானங்கள் மூலம் கையாளுகின்ற தொழில்நுட்பமும் அடுத்ததாக வரவிருக்கிறது தான் நீரடி போர் முனையில வரவிருக்கின்ற மாற்றங்கள். இந்த உலகை அழிப்பதற்காக கங்கணம் கட்டி நிற்கிறார்கள் போல் தான் தெரிகின்றது. ஆளில்லா விமானம், ஆளில்லா நிலக்கீழ் அடியில் போர்க்கலன்கள் என்று சொல்லும் பொழுது இதிலிருந்து என்னென்ன நச்சு வாயுகளை வெளிப்படுத்தக்கூடிய படைக்கலங்களை பயன்படுத்துகிறார்கள். இதனால் ஏற்கனவே மாசுபடுத்திருக்கின்ற இந்த சூழலில் இவர்கள் ஆகாயம் அதையும் நாசமாக்குகிறார்கள். இனி இப்போ கடலுக்கும் போய்விட்டார்கள் என்றால் எங்கேதான் போய் முடிய போகிறது தெரியவில்லை. சிறப்பாக உயிரோடைய உறவுகளுக்கு உலக நாடுகள் நிகழ்ச்சியில் இணைந்து உலக நாடுகளை அவதானித்து உயிரோடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உலக நாடுகள் நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். கௌரி டூர்ஸ் மே ஆஃப்டம் விடுமுறையில் 25 தொடக்கம் 28 வரை 4 நாட்கள் லூட்ஸ் மாதா, டிஸ்னிலாண்ட், ஈஃபில் டவர் சென்று வர ஓர் அரிய சந்தர்ப்பம். உணவு, தங்குமிட வசதி உட்பட தனிநபர் ஒருவருக்கு 420 பவுண்ட்ஸ் மட்டுமே. தொடர்புகளுக்கு 0208308611 gauritours.com.